வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை தோசை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் கோதுமை மாவு, அரை கப் மைதா மாவு, கொஞ்சமாக சர்க்கரை, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோதுமை தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆனதும் அதில் நம்ம எண்ணெய் தடவி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சாஃப்டான தோசை ரெடி. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு இது வேணால் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோதுமை தோசை ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.